சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. பூஜாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, கருப்பு உளுந்து குளிர்ச்சியா, அத டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கருப்பு உளுந்தெல்லாம் குளிர்ச்சியெல்லாம் இல்லை, நம்ம செஞ்சு சூடாதான் சாப்பிட்றோம். அதை ஆற வச்சு ஜில்லுன்னு வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் சளி பிடிக்கும். டஸ்ட் அலர்ஜிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா. நீங்க டஸ்ட் அலர்ஜினா சளி பிடிக்கும், தும்மல் வரும். அதுக்கு நான் யூடியூப்ல மூக்கு குவளையில ஜலநேர்த்தி பண்றது ஒரு படத்தோட, இப்படி குவளையை பிடிச்ச மாணிக்கு ஒரு படத்தோட போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சளிங்கிற பிரச்சனையே வராது, டஸ்ட் அலர்ஜிங்கிற பிரச்சனையே வராது. அதை நீங்க பார்த்து உடனே செய்யுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். பாலச்சந்திரன் கேட்டிருக்காரு, மொச்சக்காய் சாப்பிட்டு கை காலெல்லாம் வலிக்குதாமா, எனக்கு எதுக்காவது ஒரு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. மொச்சக்காய் வாய்வுப்பா, அது பச்சை மொச்சாவில் வாய்வெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்க ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ருப்பீங்க, இல்லாட்டி நல்லா மென்னு உமிழ் நீரோட கலந்து முழுங்கி இருக்கணும். அப்படி சாப்பிடாம அரையும் குறையும் மென்னு சாப்பிட்டா கொஞ்சம் வாய் ஏறிக்கிறோம். உடம்புல சத்து இல்லாட்டியும் வாய் ஏறிக்கிறோம். நீங்க சரியா தூக்கம் இல்லாம இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வாய் ஏறுறதுக்கு வழி இருக்கு. பரவாயில்ல. நீங்க வாய்வுக்கு நான் இந்த பெருங்காய உருண்டை போட்டிருக்கேன், யூடியூப்ல காட்டியிருக்கேன். இந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கி உருண்டை பண்ணி போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று அந்த வலி இருக்கிற நேரம் போட சொன்னேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க போட்டுக்கோங்க, இந்த பிரச்சனை சரியா போயிடும். ஸ்ரீ சாய்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, புது கிரைண்டர்ல ஏமா ஃபர்ஸ்ட் என்ன அரைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுல கல் மண்ணெல்லாம் வரும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு ரேஷன் அரிசியை கூட, இல்லாட்டி ரொம்ப மட்டமான அரிசியை கூட, ஏதாவது கீழே போடுற ஐட்டத்துக்களை அப்படி அரிசிகளை வாங்கி கொஞ்சத்தை ஊற வச்சு மாவாட்டுற மாதிரி ஆட்டி ஒரு தடவை ஆட்டி கீழே ஊத்திடணும்ப்பா. ஊத்திட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம வழக்கம் போல ஆட்டிக்கலாம். கீர்த்தி விஜய்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பூசணிக்காய் சட்னியில நான் காஞ்ச மிளகா போட்டு சட்னி அரைச்சு காட்டியிருக்கேன். அவங்க மிளகா வத்தலுக்கு பதிலா மிளகு வச்சு எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மிளகா வத்த போட்டா டேஸ்டா இருக்கும், மிளகு அதோட டேஸ்ட் கம்மியா இருக்கும். பரவாயில்ல, மிளகு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்க மிளகு வறுத்து சேர்த்துக்கங்கப்பா. பச்சை மிளகா சேர்த்தா கூட நல்லா இருக்காது, வறுத்து சேர்த்துக்கங்க. கொஞ்சம் அந்த காரத்துக்கு கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். சங்கர் நாராயணன் கேட்டிருக்காருப்பா, நான் முடி வளர்றதுக்கு ஒரு ஆயில் போட்டிருக்கேன், கண்டிப்பா அது முடி வளருமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா வளரும். நீங்க மண்டையில எண்ணெய் தேய்க்கிறதுனால மட்டும் வளருதுன்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. நம்ம நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் அதுன்னு பண்ணி தண்ணி நல்லா குடிச்சு உடம்பவும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இந்த எண்ணெயும் தேய்ச்சிக்கணும், தலையும் சுத்தமா வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா கட்டாயம் முடி வளரும்ப்பா. சீலா தங்கப்பன் கேட்டிருக்காங்க, என்னோட வீடியோவில் இங்கிலீஷ்ல எழுத்துக்கள் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கு ட்ரை பண்றோம்ப்பா. கேமலா ரங்கபாசியம் கேட்டிருக்காங்க, இந்த மாதவிடாய் வர்றதுக்காக வேண்டி ஒரு மருந்து நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதை அது வரலன்னா எந்த நாள்ல இருந்து சாப்பிடணும், இல்ல டெய்லியுமே சாப்பிடணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லப்பா, மாதவிடாய் வரப்போற நாளுக்கு இப்போ 30 நாள்ல வருதுன்னா நீங்க ஒரு 26வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சரியா வரும். யோகலட்சுமிங்கிறவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா, கண்டிப்பா அவங்க பையனை கவுன்சிலிங் கூட்டிட்டு போறேன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் சொன்னதை நீ கேட்டதுக்கு. முகமது பாசன்கிறவரு கேட்டிருக்காருப்பா, கிட்னி ஸ்டோன் வராம இருக்க என்ன செய்யணும், எனக்கு கல்லீரல் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. கிட்னி ஸ்டோன் வராம இருக்குன்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லப்பா. கிட்னி ஸ்டோன் வராம இருக்குன்னா தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அடிக்கடி வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. வேற இது ஒன்றும் பெருசா செய்ய வேண்டியது இல்லை. நம்ம தண்ணி குடிச்சாலே நல்லா அது பாட்டில் சரியா போயிடும். அப்புறம் கல்லீரல் வேற பாய்ச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, அடிக்கடி இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சமையல்ல சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. கீழா நெல்லிக்கீரையை வாரத்துக்கு ஒரு நாள் வேரோட பறிச்சு அலசிட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கூட அலசிட்டு வலுவலுன்னு அரைச்சு மோர்ல கரைச்சு குடிங்க. டெய்லி ஒரு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பழம், இந்த பழம் கொடையா ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு காலையை விட்டுருங்க, எல்லாம் சரியா போயிடும். மெரிசாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 30 நாள் நான் அந்த எலுமிச்சந்தோல் கஷாயம் சாப்பிட்டேன், இன்னும் திருப்பியும் சாப்பிடணுமா தொடரணுமான்னு கேக்குறாங்க. தேவையில்லைப்பா, 30 நாள் சாப்பிட்டீங்கல்ல, பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா திருப்பி ஒரு 30 நாள் சாப்பிடுங்க. இஸ்மா ஹுசேனுங்கிறவங்க கேக்குறாங்க, அவங்க 10 மாச குழந்தை
சாப்பிட்டோன்னே மோசன் போறாளாமா ஒரு நாளைக்கு 3 தடவை. அதனால என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அவளுக்கு செரிமானம் ஆகாம இருக்குப்பா. அவளுக்கு இந்த காரம் அப்படிலாம் கொடுக்காம மோர் நல்லா சாட்டை கடைஞ்சு மோர் ஊற்றி கொடுங்க. மோர் நல்லா செரிமானத்தை தரும். அப்படி அதையும் கொடுங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஓமம் ஒரு 1/2 ஸ்பூனு, ரெண்டையும் கலந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. ஒரு 1/4 டம்ளர் வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டு அதுல 2 பூண்டு பல்ல தட்டி போட்டு இறக்க போகும்போது ஒரு கொதிக்கவும் இறக்கி லைட்டா ஒரு கல்லுப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் தேன் கலந்து கூட காலையிலயும் சாயந்தரமும் 2 நேரம் கொடுங்க. அது கொஞ்சம் வயிறு சரியான பிறகு டெய்லி கூட ஒரு பாப்பாவுக்கு ஒரு நேரம் அது தாங்க. எந்த நேரம்னாலும் தாங்க, சரியா போயிடும். ரெஸ்மா ஹுசேன் கேட்டிருக்காங்கப்பா. கொசு கடிச்சா அந்த இடத்துல அரிப்பு வருது, அரிச்சா வெள்ளை வெள்ளையா வருது. எனக்கு டெட்டால் சோப்பு ஒண்ணுதான் ஒத்துக்கிறது, மற்ற சோப்பு ஒத்துக்கிற மாட்டேங்குது. அந்த கொசு கடிச்ச அந்த தழும்பு 3-4 மாசம் எனக்கு கழிச்சுதான் அந்த தழும்பு மாறுதுன்னு சொல்றாங்க. கொசு கடிக்காம பாத்துக்கங்கப்பா. வீட்டுல நெட்டு போட்டுக்கோங்க, புல் கேண்டா போட்டுக்கோங்க. இப்படியெல்லாம் கொசு கடிக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. அப்படி கடிச்சிருச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு தழும்பு மாறுன்னா நான் குளியல் பொடி போட்டிருக்கேன், அதை போட்டு தேய்ங்க. உங்களுக்கு அந்த டெட்டால் சோப்பு தான் சேர்ந்து வேற சோப்பு சேரலங்கிறீங்கல்ல, இந்த குளியல் பொடி நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அது மாதிரி செஞ்சு நீங்க குளிச்சுக்கோங்க. வைரமுத்து கேட்டிருக்காருப்பா, பூண்டு பொடிக்கு பெருங்காயம் தேவையில்லையான்னு. தேவையில்லைப்பா, பூண்டே வாய்வை கலைக்கிறது, அது பெருங்காயம் இருக்கு, அது வாடை 2 வாடையும் ஒரு டிஸ்மேஸ் ஆயிடும், அது தேவையில்லைப்பா. சிவகுமார் கேட்டிருக்காருப்பா, அந்த கசகசா ஜாதிக்காய் லேகியம் சீக்கிரமா கெட்டு போயிருது, அதுக்கு வேற என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு அது செய்யறதுல பக்குவம் மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க லேகியம் செய்ய வேண்டாம், அதை பொடியா வச்சுக்கோங்க. பனைவெள்ளத்தையும் பொடியா வச்சுக்கோங்க. அந்த பொடியும் அந்த பனைவெள்ள பொடியும் கலந்து வச்சுக்கிட்டு காலையிலயும் சாயந்தரமும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு லேசா பிசைஞ்சு அதை சாப்பிட்டுக்கோங்க. கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடுங்க. சாரா சபிதா மண் சட்டி வாங்கியிருக்காங்களாம் புதுசா, அதை எப்படி பழக்கிறதுன்னு கேக்குறாங்க. மண் சட்டி வாங்கினவங்கப்பா, அதுல ஒண்ணும் இல்லை, நம்ம மாவு இருக்குல்ல, ஏதாவது ஒரு மாவு, நம்ம இட்லி அரைச்ச அந்த மாவுனாலும் சரி, அரிசி மாவு வீட்டில் இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கரைச்சு அந்த மண் சட்டியில் ஊற்றி நல்லா கூழ் மாதிரில தண்ணியாக கூட கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு சட்டி நிறையா ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் ஒரு தடவை அந்த சட்டி நிறைய தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுங்க, சரியா போயிடும். அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா இது போட்டு ரப் பண்ணி நல்லா தேய்ங்க, நார் போட்டு தேய்ச்சிட்டு அந்த சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு வதக்குங்கப்பா. வதக்கி அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி பண்ணிட்டு அதுக்கு மாரி நீங்கள் அந்த சட்டியில் சமையல் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த சட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும், நல்லா இருக்கும். எந்த சமையல் பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். சாரா சபீதா அவங்க குழந்தைகளும் என்னை பத்தி விசாரிச்சாங்களாமா, அவங்க பேரையும் சொல்ல சொன்னாங்களாம். சைனி சீபா. பரவாயில்லப்பா, நீங்க பாட்டி மேல பாசமா இருக்கீங்க. பாட்டி சொன்ன மாதிரி நீங்க கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க. சசிகலா ரவிசங்கர் கேட்டிருக்காங்க, பாட்டி நீங்க எதையுமே வேஸ்ட் பண்ணாம செய்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கோசரம் விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நெல்மணி விளையிறதுக்கும் ஒரு காய்கறி விளையிறதுக்கும் அவங்க சேத்துக்குள்ளேயும் வெயில்லையும் மழையிலையும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு நம்மளுக்காக அவங்க விளை வச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம காசு போட்டு வாங்கி எதுக்கு வேஸ்டா கீழே போடணும்? கூடிய மட்டும் சிக்கனமாக செய்யறதாப்பா நல்லது. வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட வேண்டியதான், வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேஸ் கேட்டிருக்காங்கப்பா, ஃபீட் பண்றவங்கெல்லாம், குழந்தைகளுக்கு ஃபீட் பண்றவங்கெல்லாம் இந்த உடல் எடை குறையிற தேநீர் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா. அம்சா ரமீஜாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பிபி 200 இருக்குதாமா. அந்த சகல நோய்க்கான பொடி வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் அந்த போட்டு பொடி செஞ்சு வச்சிருக்கோமே, அதை சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. நல்லா தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் பிபிக்கு ஒன்றும் கிடையாது. பிபின்னா நம்ம மனசு தான் காரணம். எதுக்குமே நீங்கள் கோவப்படாதீங்க, டென்ஷன் அடையாதீங்க. எல்லாம் கடவுள் மேலே பார்த்த போட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. பிபி வராது, ஒன்றும் வராது. கண்ணன் கேட்டிருக்காங்கப்பா, காது இறைச்சலுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு. காது இறைச்சல் சளி பிடிச்சாதான்ப்பா காதில் அது மாதிரி தண்ணி அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
ரெண்டாவது நீங்கள் காதில் வந்து வேற எதுவும் பின்னு ஊசி வச்சு குத்திடாதீங்க. சும்மா இந்த சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களாப்பா, இந்த இதை வச்சு இப்படியே குடஞ்சிக்கிட்டா கூட போதும். சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தால் இதுதான் செய்யணும், வேற எதையுமே காதுக்குள்ளே விடக்கூடாதுப்பா. பட்ஸ் இட்ஸ் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் காதை கெடுத்து போடும். நீங்கள் சளி பிடிச்சா சளியை குறைக்கிறதுக்காக நான் சளிப்பொடியெல்லாம் போட்டிருக்கேன் யூடியூப்பில், அதை பார்த்து நீங்கள் சளிப்பொடி சாப்பிட்டுக்கோங்க. சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கு மீறி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தேங்காய் எண்ணெயை காய்ச்சி சும்மா அவ்வளோண்டு ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயை கரண்டியில் ஊற்றி 2 வெள்ளைப்பூடை தட்டி அதுக்குள்ளே போட்டு வெள்ளைப்பூடு பொரியவும் ஒரு 3 சொட்டு அந்த இறைச்சல் இருக்க காதில் ஊற்றிக்கோங்க, சரியாக போயிடும். கீதா கேட்டிருக்காங்க, தைராய்டு இருக்கிறவங்க வெயிட் குறையிறதுக்கு என்ன செய்யணும்னு. தைராய்டு இருக்கவங்கப்பா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் அரை மணி நேரம் நிற்கணும், வெயிலில் நிற்கணும். அதே அவங்களுக்கு ரொம்ப இது. ரெண்டாவது 3 நேரமும் சமைச்ச உணவு சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு நேரம் இயற்கை சமைக்காத உணவு சாப்பிடுங்க. நான் தான் யூடியூப்பில் நிறைய உங்களுக்கு சேலடு அது இதுன்னு போட்டிருக்கேன். அப்படி மாதிரி பச்சை காய்கறிகள் பழங்கள் இப்படி சாப்பிட்டு உப்பேத்துங்க ஒரு நேரத்தை. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு வெயிட் குறையும்பா. டியா சேகருங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, காலையில் எப்போ சாப்பிட்ணும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு டைம் இல்லைப்பா. இப்போ 5 மணிக்கு எந்திரிச்சவங்க மலன்னு வேலை வெட்டி பார்க்குறாங்க, குனிஞ்சு எக்ஸசைஸ் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 7-7:30 கப்பன்னு பசிக்கும். நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்குன்னா உங்களுக்கு எப்படி எந்திரிச்சோடனே பசிக்குமா? பசிக்காது. நீங்கள் சில வேலைகள்லாம் பார்த்தா தான் பசிக்கும். அதனால உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ, நீங்கள் எந்திரிக்கிற நேரத்தை பொறுத்து இருக்குது, நீங்கள் செய்கிற வேலைகளை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் செஞ்சு கபன்னு வயிறு பசிச்சா சாப்பிடுங்க. காலையில் இந்த நேரம் சாப்பிடணும் கணக்கு கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்ரு எந்திரிப்பீங்க, ஐயோ பாட்டி 8 மணிக்கெல்லாம் சாப்பிட சொன்னாங்களே அப்படி வேகமாக பழுத்து வச்சுட்டு 2 போனியை குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட வரக்கூடாது. 5 மணிக்கு எந்திரிச்சா 8 மணிக்கு சாப்பிடலாம். அதுக்குள்ளே சில எக்ஸசைஸ் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு பசிக்கும். அதுதான். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.